ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கந்த சஷ்டி விரதம் வந்து பார்த்தீங்கன்னா 48 நாள் விரதம், 6 நாள் விரதம், 1 நாள் விரதம் என்றது இருக்குது. இப்போது கந்த சஷ்டி விரதம் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி செப்டம்பர் 10ஆம் தேதி வந்து ஆரம்பிக்குது. முதல் நாள் வந்து வீட்டை சுத்தம் செய்து விரதம் இருப்பவர்கள் முதல் நாள் கோவிலுக்கு சென்று விரதத்தை துவங்க வேண்டும். கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலே வந்து விளக்கேற்றிட்டு முருகன் சுவாமிக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய விரதத்தை வந்து உங்களுடைய கோரிக்கையை வச்சுட்டு நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சிடலாம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலையும் மாலையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். தினமும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து வைக்க வேண்டும். எதுவும் செய்ய முடியவில்லைனாலும் டெய்லியுமே ஒரு 2 வாழைப்பழம் வைக்கலாம். டெய்லியுமே புதுசாக பழத்தை மட்டுமாவது மாற்றி வைக்கலாம். அல்லது கற்கண்டு கலந்த பாலை வந்து வைக்கலாம். தினமும் கந்த சஷ்டி கவசம், கந்த புராணம் வந்து படிக்கவும் செய்யலாம், கேட்கவும் செய்யலாம். அல்லது ஓம் சரவணம் பவ என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லவும் செய்யலாம், எழுதவும் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் தலைக்கு குளிக்கலாம். விரதம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அசைவம் சாப்பிடக்கூடாது. வீட்டில் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை வந்து சுத்தமாக தொடச்சி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் வீட்டில் உள்ளவர்கள் தீபம் ஏற்ற வேண்டும். தினமும் வந்து ஒரு வேளை விரதம் வந்து இருக்கலாம். 48 நாள் விரதம் முடிந்து பின்னர் அடுத்த நாளே வந்து நான்வெஜ்ன்றது சாப்பிடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமாவது நீங்கள் நான்வெஜ்ன்றது எடுத்துக்கலாம்.